வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு சிவபிராசன் உள்ள அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, வினைக்கேற்ற அந்த உடலை கொடுப்பவர் கடவுள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படைத்தது ஒரு படி இன்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் உன்னை வினை பான்மை என்பர் அடுத்த வினை உளதாயின் இறையேன் எண்ணில் அசேதனம் மற்று அவை ஆவிக்கு அமைத்தது ஆகும் எடுத்த வினை உருவது உயிரேல் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவு ஒன்று இல்லா தன்மையினும் கூட ஒரு சங்கை இன்றே அப்படின்னு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுல இந்த வினைக்கேற்ற உடலை கொடுக்கிறவங்க கடவுள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்து புல்களை இறைவனே தோற்றுவித்தான் என்று முந்தைய பாடலில் குறிப்பிட்டது பொருத்தமுடையதானால், இப்போ உலகத்து புல்களை இறைவனே தோற்றுவித்தான் அப்படிங்கிறது முந்தைய பாடல்ல குறிப்பிட்டது பொருத்தமுடையது. ஆனால் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாகிய இறைவன் அவற்றை ஒரு தன்மைதாய் படைக்காதது ஏன் அப்படின்னு கேட்காங்க. அப்ப இந்த உலகத்து பொருட்களை எல்லாம் இறைவன் தான் தோற்றுவித்தான் அப்படின்னு முந்தைய பாடல்ல சொன்னது பொருத்தமுடையதா இருந்துச்சு அப்படின்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாகி அந்த இறைவன் அவற்றை ஒரு தன்மை தாய் படைக்காதது ஏன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே தன்மையா இல்லை இல்லையா? இந்த உயிர்கள்னு சொன்னா இது வெறும் மானிட உயிர் மட்டும் இல்லை. விலங்குகள், பறவைகள், எத்தனையோ உயிரினங்கள், ஜீவராசிகள் இருக்கு இல்லையா அந்த உலகத்துல. சகல ஜீவராசிகளையும் அவர் படைச்சிருக்காரு. அப்போ பல தன்மைதாய் ஒரு தன்மைதாய் படைக்காதது ஏன்னு கேட்காங்க. அப்போ இந்த பறவை, பசு, மானிடர் என்று பல தன்மைகளை உடையனவாய் ஏன் படைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஆன்மாக்கள் முற்பிறவியில் செய்த வினைகளின் பயன்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் வேறுபாடுகள் உளவாயின என்பர் பெரியோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நமக்கும் தெரியும் இல்லையா, விலங்கு, பறவைகள், நீர் வாழ்வன, ஊர்வன, அப்புறம் மனிதர்களா பிறக்கிறவங்க, அப்புறம் அப்புறம் அதாவது தாவரங்கள், பரப்பன, ஊர்வன, நீரில் வாழ்வன, இப்படி எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பறவை, பசு, மானிடர் இப்படின்னு பல தன்மைகளை உடையனவாய் ஏன் படைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஆன்மாக்கள் முற்பிறவியில் செய்த வினைகளின் பயன்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் இந்த வேறுபாடுகள் உளவாயின என்பர் பெரியோர். அப்போ பெரியோர் அப்படி சொல்றாங்க. ஏன் இந்த வினையினுடைய காரணமாக அல்லது செய்த வினைகளுடைய பயன்களுக்கு ஏற்பதான் இந்த பிறவியில இத்தனை வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சங்கிலி தொடர் போல் வரும் வினைக்கேற்ற பிறவி என்றால் இறைவன் ஒருவன் எதற்காக என்ற கேள்வி எழும். அப்ப சங்கிலி தொடர் போல வரும் அந்த வினைக்கு ஏற்ற பிறவி அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் ஒருவன் எதற்காக என்ற கேள்வி எழும். எனினும் வினைக்கேற்ற அந்த பிறவிகளும் அது அறிவற்றவை. அப்ப வினைக்கு ஏற்ற அந்த பிறவிகளும் என்ன அப்படின்னா அறிவற்றவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அசேதனம். அவை உயிர்களை தாமே பொருந்துவது இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வினைகளும் இந்த உயிரை போய் தானே பற்றுவதும் இல்லை, பொருந்துவதும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா வினையினுடைய பயன்களுக்கு ஏற்றவாறு தான் பல உயிர்களாக இந்த உலகத்துல இந்த பிறவியில பல வேறுபாடுகள் உள்ளதாக காணப்படுது. அப்படி இருந்தாலும் அந்த வினைகள் அதற்கேற்ற அந்த உயிர்களை போய் தானே போய் பொருந்த முடியாது. ஏன்னா அதுவும் ஜட பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வினையும் சடப்பொருள் தான், அறிவற்ற பொருள் தான், அசேதனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவற்றை பொருத்தியவன் இறைவனே. பல பழவினைக்கு ஈடான பிறவியை உயிரே விளைவித்து கொள்ளும் என்று கொண்டால் என்ன என்று கேட்பின். அப்ப இந்த நம்முடைய பழவினைக்கு ஏற்ற ஈடான அந்த பிறவியை இந்த உயிரே விளைத்து கொள்ளும் அப்படின்னு கொண்டால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு வினையும் வினைக்கேற்ற அந்த பிறவியும் அறிவற்றவை. அப்ப வினையும் அறிவற்றவை, வினைக்கேற்ற அந்த பிறவி எடுக்கிறதும் அறிவற்றவை அப்படின்னு சொல்றாங்க. உயிர் அந்த அறிவுடை பொருள் ஆயினும் தானாக அது செயல்படும் ஆற்றல் அற்றது. அப்ப வினையும் அறிவற்றது, அந்த வினைக்கு ஏற்ற பிறவியும் அறிவற்றதா இருக்கு. அந்த உயிர் அறிவுட சித்து பொருளா இருந்தாலும் கூட தானாக செயல்படும் ஆற்றல் அதுக்கு கிடையாது, உயிருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனவே அதை உயிரை என்ன சொல்றாங்க, அகர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்த்தாவினுடைய எதிர்ப்பதம் அகர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறதும் அகர்த்தா எனப்படும்.
செயலாற்றல் அற்ற சடமும் தனக்கென சுதந்திர ஞானம் இல்லாத உயிரும் கூடுமோ என்று ஐயப்பட இங்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த செயலாற்றல் அற்ற அந்த சட பொருளும் தனக்கென சுதந்திர ஞானமும் இல்லாத அந்த உயிருக்கு சுதந்திர அறிவு கிடையாது இல்லையா? அது ஒரு சிற்றறிவு உடையது. அதனால அதுக்கு சுதந்திர ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த உயிரும் கூடுமா? அந்த ஜடமும், அதாவது இந்த வினையும் இந்த உயிரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கூடுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூடும்னு நம்ம சொல்ல முடியாது. அது கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கூடவே முடியாது என்பதுதான் அதனுடைய உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த செயலாற்றல் அற்ற ஜடமும் தனக்கென சுதந்திர ஞானம் இல்லாத உயிரும் கூடுமோ என்று ஐயப்பட இடமே இல்லை. கூடவே முடியாது என்பதுதான் அதன் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைக்கும் அந்த ஆற்றல் இல்ல, வினையும் சடப்பொருள், அந்த வினைப்பயனை அனுபவிக்கக்கூடிய அந்த பிறவி இருக்கலையே, வினைக்கேற்ற பிறவி, அதுவும் அறிவற்றவை. இந்த உயிருக்கும் அந்த ஆற்றல் கிடையாதுங்கிறாங்க. ஈவன் அது ஒரு சித்துப்பொருளா இருந்தா கூட அதுக்கு அந்த தானாக செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் அதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு சுதந்திர அறிவும் கிடையாது. அதனால தானாவே செயல்படவும் முடியாது. அந்த வினைக்கு அந்த உயிர் போய் அந்த வினையோட போய் சேர பொருந்தவும் முடியாது. வினையும் உயிரோட பொருந்தவும் முடியாது. ரெண்டுமே அங்க நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ முந்தைய பாட்டில் மாயையும் இறைவனும் என இரண்டு பொருட்களை கொள்வானேன் என அந்த வினை எழுப்பி விடையிறுத்த அந்த ஆசிரியர் இந்த பாடலில் வினையும் இறைவனும் என இரண்டு பொருட்கள் வேண்டுமோ என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு விடை தருகிறார். இதுக்கு முன்னாடி இதுல பார்த்தோம், இறைவனும் மாயை வச்சு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த மாயை இறைவன் மாயையின் வழியாக தனுகரண புவன போகங்களை நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த நேரத்திலேயே ரெண்டு கேள்வி கேட்டாங்க. அப்ப மாயை வழியா தானே கொடுக்குறாரு, அப்ப மாயை தேவையா அல்லது இறைவன் தான் தேவையா, மாயையில இருந்து தானே காரியப்படுது அப்படின்லாம் கேள்வி கேட்ட மாதிரி இந்த இடத்துல இறைவனையும் இந்த வினையும் வச்சு ரெண்டு விஷயங்களா இங்க பேசுறாங்க. இப்ப வினைக்கேற்ற அந்த பிறவிகளை இறைவன் தருவதால், அப்ப இந்த வினைக்கு ஏற்ற பிறவிகளை யாரு தரணும்? இறைவன் தான் தர்றாரு. வினைக்கு ஏற்ற அந்த பிறவிகளை இறைவன் தருவதால் புல்லும் பூடும் செடியும் விலங்கும் பறவையும் மனிதனும் என பிறவி வேற்றுமைகள் உண்டாயின. அப்ப அந்த வினைக்கேற்ற பிறவிகளை இறைவன் தர்றனால்தான் அந்த வினைக்கு ஏற்றபடி நாம புல்லும் பூடும் செடியும் விலங்கும் பறவையும் மனிதனும் என பிறவி வேற்றுமைகள் இங்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனித பிறவியுள்ளும் கூர்த்த அறிவும் மந்த அறிவும் செல்வமும் வறுமையும் வலிமையும் நொய்மையும் ஆகிய வேறுபாடுகள் உண்டாயின. அப்ப மனிதர்களிடத்துலயும் இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா? இப்ப நமக்கே தெரியும் இல்லையா? செல்வமா இருக்கிறவங்க, வறுமையா இருக்கிறவங்க, நல்ல திறகார்த்த ஒரு வலிமையோட இருக்கிறவங்க, நோய் நொடியா இருக்கிறவங்க, நல்ல கூர்த்த அறிவு உள்ளவங்க, ஒரு மந்த புத்தி உள்ளவங்க, அழகானவங்க, அழகு இல்லாதவங்க, இப்ப எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? மனித பிறவியுள்ளேயும் இத்தனை வேறுபாடுகள் இருக்கு. இதுக்கும் காரணம் அந்த வினைப்பயன் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாஸ்டர். ஸோ அதனால இந்த வேறுபாடுகள் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற ஜீவராசிகளை பற்றியும் சொல்றாங்க. புல்லும் பூடும் செடியும் இப்ப மாணிக்க திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா? இப்போ புல்லாகி பூடாகி அப்படிலாம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா? அந்த மாதிரி புல்லும் பூடும் செடியும் விலங்குன்னு அது 7 பிறவிகள் சொல்றாங்க. 7 வகையான பிறவிகள் சொல்றாங்க. அது 4 விதங்கள்ல தோற்றத்தை அது உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 7 விதமான அங்க 7 பிறவிகள் இருக்கு. 4 விதத்துல தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படின்னு இங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அதாவது அதுக்கு என்ன பேரு சொல்றாங்க அப்படின்னா, அந்த அதாவது அந்த பறவை அல்லது புல்லு பூண்டு, அப்புறம் ஊர்வன, நீரில் வாழ்வன, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள் அப்படின்னு 7 வகையான பிறப்புகள் இருக்கு. ஸோ இந்த 7 வகையான பிறப்புனுடைய அந்த வேறுபாட்டுக்கும் காரணம் இந்த வினைப்பயன்தான். அதே மாதிரி மனிதர் பிறவியிலையுமே இத்தனை வேறுபாடுகள் இருக்கு. அறிவுள்ளவங்க, அறிவில்லாதவங்க, செல்வமா இருக்காங்க, சிலர் வறுமையில வாடுறாங்க, சிலர் நல்லா திரகார்த்தமா வலிமையா இருக்காங்க, சிலர் நோய் நொடியோட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகளும் வருவதற்கும் காரணம் இந்த வினைப்பயன் தான் அப்படின்னு, இந்த வினைக்கு ஏற்றவாறு தான் இந்த இறைவன் நமக்கு இந்த மாதிரியான வேறுபாட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இந்த வினைக்கு ஏற்ற பிறவிகளை இறைவன் தருகிறார் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அப்ப வினை என்பது இறைவனது ஆணை என்பதை தெளிவுறுத்துகிறார். இப்ப வினை என்பது இறைவனது ஆணை.
அப்ப நம்ம என்னென்ன வினைகள் செஞ்சோமோ அந்த வினையை அனுபவிக்க ஏற்ற அந்த உடம்புகளை இறைவன் நமக்கு கூட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் இதுல. ஏன்னா வினையால தனக்கு வினை வந்து தானாவே போய் இந்த உயிரை போய் பற்ற முடியாது, பொருந்த முடியாது. அதே மாதிரி அந்த உயிரும் வந்து அந்த வினையை தானா வந்து பற்ற முடியாது. அதுக்கு சுதந்திர அறிவும் இல்லை. அதுக்கு வந்து தானே பற்றக்கூடிய அந்த ஆற்றலும் கிடையாது, சுதந்திர அறிவும் இல்லாதனால அதுவும் வந்து பற்ற முடியாது. அதே மாதிரி வினையும், இந்த வினைக்கான பிறவிகளும் அதுக்கும் ஆற்றல் கிடையாது. அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு போய் பொருந்துறதுக்கும் அதுக்கும் அறிவற்றவையா இருக்கிறதுனால அதுக்கும் பொருந்த முடியாது. அப்ப இறைவன் ஒருவன் தான் இந்த வினைக்கு ஏற்ற அந்த உடம்பை வந்து நமக்கு கொடுத்து நம்ம வந்து அதை பொருந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வினை என்பது இறைவனுடைய ஆணை அப்படிங்கிறத இங்க ஆசிரியர் வந்து நமக்கு தெளிவாக சொல்றாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ். அப்போ இன்னைக்கு உள்ள டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடம்பை வந்து தர்றது, அந்த தர்றது வந்து அந்த இறைவன் தான். வினைக்கேற்ற உடம்பை தர்றது இறைவன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.